ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓகே. ஸோ எஸ்டர்டே நைட்டு நீங்கள் லவ் பண்ண பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங் தான் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பர்சனலாக ஹீலிங் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ லைஃப்பில் வந்து யாரையும் நம்பாதுங்க. உங்களை நம்புங்க, தென் யூனிவர்ஸை நம்புங்க. வேறு யாரையும் லைஃப்பில் நம்பாதுங்க. ஸோ இப்போ நம்மள பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம சின்ன வயசுலலாம் நமக்கு வந்து எழுத வரலன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அந்த ஆயே நம்மளை எழுத வச்சுட்ருப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? பிள்ளைங்க ஒரு இசட் எழுத வரல, ஒரு எக்ஸ் எழுத வரலன்னா மறுபடியும் நம்ம அதை கரெக்டாக எழுதுகிற வரைக்கும் நம்ம மிஸ்ஸாக இருக்கட்டும், இல்லைங்க டியூஷன் டீச்சராக இருக்கட்டும், இல்லைங்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அதே நம்மளை ரிப்பீட் பண்ணி எழுத வைப்பாங்க கரெக்டாக. அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகி போச்சு. அடுத்தே நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகி போச்சு, அதில் நீங்கள் நிறைய வழிபட்டிருப்பீங்க, வேதனை அனுபவிச்சிருப்பீங்க. மறுபடியும் நீங்கள் அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை சூஸ் பண்ணுறீங்க. ஓகே, மறுபடியும் நீங்கள் அதே ஸ்ட்ரகிள் தான் ஃபேஸ் பண்ணுறீங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருந்துற வரைக்கும் நமக்கு அப்போ என்ன சொல்கிறது, நமக்கு ரிலேஷன்ஷிப்னாலேயே நமக்கு ஒரு சில லெசன்ஸ் கிடைக்கும்னு நமக்கு தலையில் எழுதியிருக்கும். ஓகே, அப்போ மறுபடியும் நீங்கள் எத்தனை ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் போனாலும் அதே லெசன்ஸ் தான் உங்களுக்கு அடிச்சுட்டே இருக்கும். அது வந்து புஷ்டப் ஆகவே ஆகாது. அதை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். அது உங்களுக்கு அது ஃபீல் ஆகிருக்கும். பர்த்டாக எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் உங்களுக்கு கிடைச்சது வலி, ஏமாற்றம், வேதனை மட்டும்தான் கிடச்சிட்ருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெசன்ஸை இன்னும் கரெக்டாக நீங்கள் டீச் பண்ணி படித்து முடிக்கலைன்னு அர்த்தம். அந்த லெசன்ஸ் இப்போ ரிலேஷன்ஷிப்னால் வரக்கூடிய லெசன்ஸை கரெக்டாக நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை சூஸ் பண்ண மாட்டீங்க. அடுத்தடுத்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரீங்கன்னா அதுக்கு ஒரு மெயின் ரீசனால இன்னும் நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குது. ஓகே, நீங்கள் திருந்திடணும். இப்போ என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எப்போவுமே அட்டாச்மெண்ட் ஆகி அந்த வலி வேதனைலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா மறுபடியும் அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதே தான் நீங்கள் இருப்பீங்க, அப்படி தான் இருப்பீங்க. அப்போ இந்த ஒரு ப்ராப்ளத்தை நம்ம புஷ்டாப் வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம சும்மா அது யாராக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், பிள்ளைங்க யாரு கூட அடிக்ட் ஆகாதுங்க, யாரு கூட அட்டாச்மெண்ட் ஆகாதுங்க. உங்களை நம்புங்க, யூனிவர்ஸை நம்புங்க. எல்லாரும் கூட டிட்டாச்மெண்ட்டில் நீங்கள் வந்துடுங்க. டிட்டாச்மெண்ட்டில் நீங்கள் நின்னால் அந்த ஒரு லெசன்ஸ் உங்களுக்கு முடியும். என்ன சொல்கிறது, ப்ராப்ளம்ஸ் இருக்காது. டிட்டாச்மெண்ட் இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் நமக்கு ஒரு வலியை கொடுக்காது, ஒரு வேதனை கொடுக்காது. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ லைஃப்பில் நீங்கள் யாரையாவது நம்பணுன்றதுனா அது யூனிவர்ஸை நம்புங்க, உங்களை நம்புங்க, வேறு யாரையும் நம்பாதுங்க. இங்கே எல்லாருமே நமக்கு ஏதாவது ஒரு வகையில் லெசன்ஸ் கொடுக்க வந்தவங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டவர், 5 of cups, 10 of wands, 9 of wands, 7 of wands, Devil, Hierophant, Queen of Cups, Fool, 4 of Swords, 7 of Cups, okay, King of Cups. Okay, so bottom of the deck, 9 of Swords. Okay, change. Okay, completion. Okay, rebirth,
experiencing. Okay. Moment to moment. Okay. Muvism. Okay. Laziness. Okay. Let go. Patience. Okay. ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, எஸ்டர்டே நைட்டு நீங்கள் லவ் பண்ணுற போது உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து என்ன திங்க் பண்ணாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடு ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், யாருக்கு ரேஸ்னிட்டாங்க அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே எனக்கு என்ன தோணுதுன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லைங்க லவ்வராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொல்லும்போது மேபி உங்களுக்கு இப்போ மேபி நீங்களோ இல்லைங்க அவங்களோ யாரோ ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க, செப்ரேஷன் ஆகிடுச்சு, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன், இந்த ரிலேஷன்ஷிப் செப்ரேஷன் ஆகிடுச்சு. உங்களுக்கு இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க, 7 months இருக்கலாம் ப்ரெக்னெண்ட் ஆகி. ஸோ ஹஸ்பண்டோட சுச்சுவேஷன் என்ன, அவங்க லைஃப் எப்படி போயிட்டுருக்குது, உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்களா, அதை பற்றி பார்க்குறதுக்காக நீங்கள் இந்த டேரோ கார்ட் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்களா இருக்கும். எல்லாருக்குள்ள ஒரு சிலர் இருக்குது. ஓகே, அப்படி இல்லைங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கான ரீடிங், இல்லைங்க லவ்வருக்கான ஒரு ரீடிங் இது. ஓகே ஓகே கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறீங்க, வேறு வழி இல்லை உங்களுக்கு. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களை புரிய வைக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்போட வேல்யூவை புரிய வைக்கிறதுக்காக இருக்கட்டும், பல தடவை நீங்கள் உங்களை புரிய வச்சுட்டீங்க. என்ன புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களை வந்து அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணுறேன், காதலிக்கிறேன், நீங்கள் இல்லைங்க என்னால் வாழ முடியாது, நீங்கள் தான் எனக்கு உலகம், ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை நம்பி தான் நான் இருக்கேன், என்னெல்லாம் சொல்லி புரிய வைக்கணுமோ எல்லாம் புரிய வச்சாச்சு. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு என்னெல்லாம் எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ எல்லா எஃபோர்ட்டும் கொடுத்தாச்சு. ஒன்றும் இனி உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷனுக்கு கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், இவர் ஒன்றுக்கு ரிப்ளை கொடுக்கல, வேறு வழி இல்லை, உங்களுக்கு வேறு வழி இல்லாத சுச்சுவேஷன் பொறுமையாக இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் பொறுமையாக இருக்கிறீங்க. ஸோ இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி கிங் ஆஃப் கப்ஸு குயின் ஆஃப் கப்ஸாக வந்திருக்கு. ஸோ அதனால பவர் கப்பிள்ஸ் ஆகும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கான ரீடிங்காக இருக்கலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் கொஞ்சம் எமோஷ்னலி கனெக்டடான ஒரு பர்சனாக இருக்கலாம். வீடியோ பார்க்குறவங்க எமோஷ்னலி கொஞ்சம் எமோஷ்னலாக திங்க் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஸ்நேகம் உண்டு, பட் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க, பட் ஸ்நேகம் உண்டு, பட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஈக்குவல் ஈவெண்ட்டே கொடுத்துட்டு கிடையாது. ஓகே, உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இல்லை, உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை, உங்களுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இல்லை, உங்களோட ஃபீலிங்ஸ்க்கும் எமோஷன்ஸுக்கும் வேல்யூ கொடுக்காத ரீதிக்கு இந்த ஒரு போர்ஷன் நடந்துருக்கு. எனக்கு என்னோட காரியம் தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோடய ஒர்க் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோடய ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், என்னோடய கேரியர் இம்பார்ட்டன்ட், நல்லா சம்பாதிக்கணும், எனக்கு என்னோட காரியம் தான் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இந்த ஒரு போர்ஷன் ஒரு ஈக்குவல் கிவன் டே கொடுத்துட்டுலன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இல்லை, டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இல்லை, உங்கள் காலுக்கு ஆன்சர் கொடுத்துட்டு இல்லை, ரிப்ளை பண்ணிட்டு இல்லை, உங்களை ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு வேல்யூ கொடுக்காத ரீதிக்கு இவங்க பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கேரக்டர் பார்த்து பக்கா ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டர், யாரு கூட எமோஷ்னலி கனெக்ட் ஆக மாட்டாங்க. என்ன சொல்லுது, தனக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு பார்ப்பாங்க. இப்போ நான் ஒரு லைஃப்பில் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஒரு 3 hours நம்ம போய் நிற்கிறோன்னா நமக்கு அதில் ஏதாவது லாபம் இருக்கா, அப்படி ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுற ஒரு கேரக்டர்.
ஓகே. இதில் ஒரு சிலவங்க வந்து ரொம்ப ஹையர் பொசிஷனில் உள்ளவங்களா இருக்கலாம். அவங்க மேபி நல்ல கவர்மெண்ட் வேலையில் இருக்கலாம். இல்லைங்க ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கலாம். இல்லைங்க ஊரில் எல்லாரும் வந்து இந்த ஒரு பர்சன்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம்னா சஜஸ்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். 4 பேர் மதிக்கத்தக்கன ஒரு கேரக்டராக இருக்கலாம் இவங்க. அந்த மாதிரி ஹையர் பொசிஷனில் உள்ள கேரக்டர். எனக்கு என்ன தோணுதுன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் காஸ்ட் ரிலீஜியன்ஸ் எல்லாம் டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகே. அது மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் உண்டு. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் சொல்லும்போது ஃபேமிலியாக இருக்கலாம். எனக்கு என்ன தோணுது இல்லை ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சனோட ஃபேமிலியால் இங்கே டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். நீங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பீங்க, இல்லைங்க செப்பரேஷன் ஆகிருக்கலாம். எல்லாருங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சன் இன்னொரு நபரை சூஸ் பண்ணிட்டு உண்டு, தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணிட்டு உண்டு. அதனால இந்த ஒரு தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணிட்டு உண்டு கரெக்டு தான். பட் தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி கொண்டு இந்த ஒரு போஸருக்கு இதை பெனிஃபிட் இருக்கலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இவங்க ஒரு ப்ராக்டிக்கான ஒரு போஸர். இவங்க ஒரு இடத்துல நிற்கிறாங்க, ஒரு இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இல்லைங்க ஒரு ஆள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க, ஒரு ஆள் இவங்க லைஃப்பில் கொண்டு போகிறாங்கன்னா அவங்கள கொண்டு இதை பெனிஃபிட் இருக்கா அப்படி திங்க் பண்ணுற ஒரு கேரக்டர். அப்போ இதில் ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு போஸர் உங்களை விட்டுட்டு தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணிட்டு உண்டு. தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ண ஒரு மெயின் ரீசன் தேர்ட் பார்ட்டி கொண்டு இவங்களுக்கு இதை பெனிஃபிட் உண்டு, அதனால சூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ அவங்க எஸ்டர்டே நைட்டு வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் அவங்கள வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சைலண்ட் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு இனி அங்கிட்டு போகக்கூடாது, நமக்கு இவங்க வேண்டாம். எனக்கு என்ன தோணுதுன்னா லாஸ்ட்டு அவங்களுக்கும் ஒரு பெரிய ஃபைட் நடந்திருக்குது. ஸோ நான் எஸ்டர்டே நைட்டு இந்த ஒரு பர்சன் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், கடைசி நீங்கள் பேசிக்கிட்ட விஷயங்களாக இருக்கட்டும், மாறி மாறி என்ன வார்த்தைகளாக விட்டீங்களோ அதெல்லாம் நினச்சி திங்க் பண்ணுறாங்க இவங்க. நேற்று நைட்டு இவங்க அதெல்லாம் நினச்சி திங்க் பண்ணிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஸோ கடைசி இவங்க வந்து உங்ககிட்ட ஏதாவது ரூடாக பிஹேவ் பண்ணிட்டு உண்டுனா, இல்லைன்னா உங்களை ஹர்ட் ஆக்கிட்டுனா நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அது இவங்க நேற்று நைட்டு இவங்க அதை திங்க் பண்ணிட்டு உண்டு. இவர் மேபி தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணிட்டு ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லைங்க இன்னொரு பர்சனல் தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணிட்டு உண்டு. தேர்ட் பார்ட்டி கூட இவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு கேட்டால் சந்தோஷம் ஒன்றும் இல்லை. இவங்க தேர்ட் பார்ட்டி இவன் நான் சொன்னேன்ல ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சன் தேர்ட் பார்ட்டி கொண்டு இவங்களுக்கு எதாவது காரியம் இருக்கும், அதனால தேர்ட் பார்ட்டி இவங்க சூஸ் பண்ணிட்டுன்னு சொன்னேன்ல. சந்தோஷம் ஒன்றும் கிடையாது தேர்ட் பார்ட்டி கூட. இவங்க நேற்று நைட்டு வந்து உங்கள் என்ன சொல்கிறது, நேற்று நைட்டு இவங்க தூங்கக்கூடிய டைமாக இருக்கட்டும், இல்லைங்க நேற்று நைட்டு இவங்க வந்து நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்திருக்கலாம். நம்மளை நம்பி வந்து ஒரு பர்சன் நமக்காக உண்மையாக இருந்த ஒரு பர்சனை நம்ம வந்து கொஞ்சம் கூட ஒரு வேல்யூ கொடுக்காம, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நம்ம வந்து அவங்கள விட்டுட்டு நம்ம தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணிட்டுக்கோமே. அதை நினச்சி இவங்களுக்கு ரிக்ரெஷன் உண்டு. மேபி நீங்கள் நினைக்கலாம் இந்த ஒரு பர்சன் உங்களை பற்றி ஒரு சுத்தமாக திங்க் பண்ணல, அவங்கள மறந்துட்டாங்க, தேர்ட் பார்ட்டி கூட சந்தோஷமாக இருக்கிறாங்க நீங்கள் நினைக்கலாம். பட் அவங்க வந்து நேற்று நைட்டும் லாஸ்ட்டாக நடந்த ஃபைட்டை நினச்சிட்டு லாஸ்ட்டாக நடந்த அவங்களுக்கும் நடந்த அந்த ஃபைட்டு பேசின வார்த்தை அதை திங்க் பண்ணிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் வந்து உண்மையாக இருந்த ஒரு பர்சனை என்ன சொல்கிறது எல்லா விதத்துலையும் எனக்கு எமோஷ்னலி கனெக்ட் ஆன ஒரு பர்சனை கொஞ்சம் கூட நான் வந்து ஒரு வேல்யூ கொடுக்காம, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நான் இந்த மாதிரி பண்ணிட்டேனே அதை நினச்சி இவங்களுக்கு ரிக்ரெஷன் உண்டு. ஓகே. வெளியே வந்து மேபி இந்த ஒரு பர்சன் உங்கள் முன்னாடி தேர்ட் பார்ட்டி கூட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம். பட் நம்ம பண்ண விஷயங்கள் வந்து சில நேரம் நமக்கு ஒரு ரிக்ரெஷன் ஃபீல் ஆகும்ல, நம்ம இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அதை நினச்சி இவங்களுக்கு ரிக்ரெஷன் உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள்லாம் திங்க் பண்ணி சேட் ஆகிறது. இப்போ நம்ம நைட்டு உறங்க போகிறோம், நம்ம ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நினச்சிட்டு நம்ம தூங்கினா அந்த நமக்கு நல்லா இருக்கும். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரிலேஷன்ஷிப்பில் நடந்த நல்ல மூமெண்ட் கெட்ட மூமெண்ட் எல்லாம் நினச்சி திங்க் பண்ணக்கூடிய டைமில் அது நமக்கு அந்த தூக்கமே சேடாக தானே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க எனக்கு என்ன தோணுது நைட்டு இவங்க தூங்கிட்டே இல்லை. ஓகே. ஸோ நமக்கு இந்த கார்டை நினச்சி பார்க்கும்போது தெரியும் தூங்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் இருந்து அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு என்ன தோணுது உங்களோட தாட் இந்த ஒரு பர்சனை வந்து 9 வாள் எடுத்து குத்தி இறக்குனா எந்த ஒரு வலியை கொடுக்கும், 9 ஆஃப் சோர்ஸ் ஆகும், அந்த அளவுக்கு ஒரு வலியை கொடுத்துருண்டு. இவருக்கு உங்களோட தாட் வரக்கூடிய டைமில் நான் பண்ணது ஒன்றும் சரியில்லை, நான் தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல் இருக்கலாம், இல்லைங்க நான் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டிக்காக என்னை நம்பி இருந்தவங்களை விட்டுட்டு வந்துட்டேனே அதை நினச்சி இவங்களுக்கு ஒரு ரிக்ரெஷன் உண்டு. ஓகே. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒன்றும் ஓகே இல்லை. நிறைய டவர் மூமெண்ட் நமக்கு வந்துட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் ஒன்றும் ஓகே இல்லை. இவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டு. இவங்க அதை திங்க் பண்ணுறாங்க. என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா எனக்கு முன்னாடி நீங்கள் இருக்கக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சனுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருந்திருக்கலாம்,
பட் இது ஒரு போஸ்டர்கிட்ட நீங்கள் இந்த ஒரு போஸ்டரோட கேரக்டர் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அனுசரித்து போயிருக்கலாம். அவங்க சேடாக இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு பிஹேவ் பண்ணியிருக்கலாம். அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா ஸோ அந்த ஒரு போஸ்டரோட கஷ்டம் நஷ்டத்தெல்லாம் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிஹேவியர் இருந்திருக்கலாம். ஓகே. பட் கரண்ட் அது அந்த ஒரு பர்சனுக்கு இப்போ என்ன ஒரு மனுஷன் இப்போ வேலைக்கு போகிறாங்க, ஒருத்தவங்க இப்போ வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க, தென் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து வெளியே இருந்தாலும் வீட்டில் உள்ளவங்க ஒரு பாசத்தை காட்டும்போது நமக்கு அது பெரிய ப்ராப்ளமாக தெரியாதுல்ல. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் நடந்துகிட்ருக்குது. ஓகே, நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இவருக்கு எல்லா ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்ககிட்ட நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், உங்களை ஏமாத்தின விஷயங்களாக இருக்கட்டும், அது இல்லாமல் இந்த இப்போ அந்த சுத்தமாக அந்த ஒரு பர்சனோட மைண்ட் ஓகே அல்ல. ஓகே, இப்போ நம்ம மைண்டில் ஒரு பீஸ் இருக்குது, ஒரு சமாதானம் இருக்குது, ஒரு நிம்மதி இருக்குன்னா நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து நம்மளால் ஈஸியாக ஓவர்டேக் பண்ண முடியும். பட் நம்ம மைண்டில் பீஸ் இல்லை, ஒரு சேடாக இருக்கும், நம்ம ஒரு டிப்ரெஷனாக இருக்கும், ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும்னா நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளங்கள் பெருசாக தெரியும். அதே மாதிரி இப்போதைக்கு இவங்க லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் எந்த ஒரு ப்ராப்ளத்தை எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் இவங்களுக்கு ஒரு நம்ம லைஃப்பில் ஒரு கம்ப்ளீட்னஸ்ஸே இல்லையே. நம்ம எதுக்கோ இருக்கோம், எதுக்கோ வாழ்கிறோம், நம்ம லைஃப் எது நோக்கி போயிட்டுருக்குது, நம்ம எல்லாம் என்ன சொல்கிறது, ஏன் நம்ம லைஃப் கம்ப்ளீட் ஆகலை, எங்கே போனால் நமக்கு ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீல் ஆகுதே. முன்னாடி இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் சரி பண்ணுறதுக்கு ஏதாவது சஜஸ்ட் பண்ணலாம், ஏதாவது கைடன்ஸ் கொடுக்கலாம். பட் இவங்க இப்போதைக்கு இவங்க நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் எந்த ஒரு ப்ராப்ளமும் இவங்களால் அதை ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு கம்ப்ளீட் ஆகலை இவங்களுக்கு லைஃபு. எனக்கு தெரிஞ்சு இப்போ கரண்ட் இப்போதைக்கு அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, அவங்களுக்கு இந்த ஒரு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன சொல்கிறது, என்னெல்லாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்களோ அதே இப்போ இவங்க அதை ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் எவ்வளோ பேர் சொல்லுது இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனுக்கு உங்களோட லவ்வையும் உங்களோட அன்பையும் புரிய வைக்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டுருப்பீங்களோ அது எல்லாமே இந்த ஒரு பர்சன் உங்களை ஒவ்வொரு முறையும் ஹர்ட் பண்ணும்போது என்னெல்லாம் உங்களை ஹர்ட் ஆகிருக்கணுமோ அதெல்லாம் தேர்ட் பார்ட்டி இந்த ஒரு பர்சனுக்கு சரியாக பாடம் கட்டி கொடுக்குது. தேர்ட் பார்ட்டி என்ன சொல்கிறது, நீங்கள் என்னத்தை கர்மான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு என்னத்தை காட்டி தந்தாங்களோ, என்னெல்லாம் பண்ணி உங்களை அழ வச்சாங்களோ, கஷ்டப்படுத்தாங்களோ அதெல்லாம் இந்த ஒரு பர்சனுக்கு தேர்ட் பார்ட்டி காட்டி கொடுத்துருண்டு. ஏன்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸிங் ஒரு கார்டு வந்துட்டு பாருங்க. ஓகே, இப்போதைக்கு இப்போ அதான் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டீங்களோ, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்களோ அதை இப்போ அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, தேர்ட் பார்ட்டி கூட ஒரு பெனிஃபிட்காக இவங்க தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் தேர்ட் பார்ட்டி கூட சந்தோஷமே இல்லை. ஒரு கம்ப்ளீஷன் கிடையாது இவங்க லைஃப்பில். ஏதோ இருக்கோம், ஏதோ எல்லோரும் இருக்கோம், நம்மளும் ஏதோ நம்ம லைஃப் போயிட்டுருக்குது அந்த ஒரு ஃபீலு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு உங்க மேலே அடிக்ஷன்ஸ் உண்டு. தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் இவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பயங்கர அடிக்ஷன் உண்டு. பட் உங்களை பற்றின தாட் வரைக்கூடிய டைமாக இருக்கட்டும், இல்லைங்க நீங்களும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்த அந்த செக்ஷுவல் விஷயமாக இருக்கட்டும், இதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ளே வரக்கூடிய டைமில் இவங்க நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா மூவ் ஆன் பண்ணணும், இதில் நம்ம வெளியே வரணும், இவங்களை மறக்கணும், அந்த ஒரு தாட்டில் இவங்களுக்கு வந்துட்டு உண்டு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்களோட மைண்ட் இவன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கல் ஒரு போர்ஸ்ன்னு சொல்லிட்டு, அப்போ இவங்களோட மைண்ட் என்னென்னா இப்போது இருக்கிற சுச்சுவேஷன் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, தெரிஞ்சோ தெரியாமலும் நம்ம தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். நம்ம பண்ண விஷயங்களுக்காக இப்போ நம்ம வந்து கர்மா அனுபவிச்சுட்ருக்கோம். இவங்களுக்கு இது பிளாக்லேருந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் மேபி ஒரு சிலவங்களை பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம், ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். இவங்களோட மைண்டில் என்னென்னா சுச்சுவேஷன் எப்படி போகுது அதுக்கேற்ற மாதிரி போகும். கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம கஷ்டப்படுறோன்னா அது மேபி இவர் கஷ்டப்படுறது மேபி உங்ககிட்ட காட்டிக்காமல் இருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம கஷ்டப்படுறோம், வலி அனுபவிக்கிறோன்னா அதுக்கு காரணம் நம்ம தானே. கஷ்டமோ நஷ்டமோ நம்ம அனுபவிப்போம், சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்வோம், ப்ளஸ் சுச்சுவேஷனுக்கு இருப்போம். அந்த ஒரு மூமெண்ட் டு மூமெண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அனுசரித்து போவோம். ஓகே, அந்த ஒரு சுச்சுவேஷன் தான். அதனால தான் இவங்க என்ன சொல்கிறது, ஸோ இல்லைங்க இவரோட லைஃப்பில் ஒன்றும் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஓகே இல்லையா இருக்கும். நான் சொன்ன மாதிரி கரண்ட் சுச்சுவேஷனில் இவங்க ஃபுல்லி நெகட்டிவ் வைப்ரேஷன் புரிஞ்சிடல, ஒரு சேடாக இருக்காங்க, டிப்ரெஷனாக இருக்காங்க, தூங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்,
பண்ணி போன விஷயங்கள் அந்த குறித்து டெக்கரேஷன் ஆகுது, ஒரு டவர் மூமெண்ட் லைஃப்பில் நடந்துகிட்ருக்குது. ஸோ பிளாக்லேருந்து எடுக்கிற சுச்சுவேஷன் இப்போ இவங்க இல்லை. இனி இவங்க சுச்சுவேஷன் இப்போ ராங்காக இருக்குது. ஸோ அதனால் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி போகும், நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும், நம்ம லைஃப்பில் ஒரு பாசிட்டிவான ஒரு பாத் வரும். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் லைஃப் ஃபுல்லி நெகட்டிவாக இருக்குது, எல்லாமே வந்து அதுக்கு காரணம் நம்ம தான். பட் ஒரு பாசிட்டிவான ஒரு பாத் வரும். அந்த டைம் நம்ம வந்து பிளாக் எடுக்கலாம், அந்த டைம் நம்ம வந்து கம்யூனிகேஷன் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு 9 of Wands ஒற்றப்பட்ட சுச்சுவேஷன். தேர்ட் பார்ட்டி இவங்க சூஸ் பண்ணாங்க, தேர்ட் பார்ட்டி கூட எங்கே இருந்தாலும் இவருக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகிட்டு தான், எனக்கு ஒற்றப்பட்டு இருக்கிற மாதிரி. உங்கள் கூட இருக்கும்போது இவருக்கு அந்த ஃபீல் இல்லையா இருக்கும், இவருக்கு கம்ப்ளீட்டான ஃபீல் கொடுத்துருக்கும். எல்லா விதத்துலையும் இவருக்கு ஒரு 10 of Cups ஒரு கம்ப்ளீஷன் கொடுத்துருக்கும். பட் கரண்ட் சுச்சுவேஷன் இப்போதைக்கு நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு 9 of ஒரு ஒற்றப்பட்ட சுச்சுவேஷன் தனி இவங்களுக்கு அது ஃபீல் ஆகுது. இப்போ இவங்க என்னென்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நமக்கு அன்னைக்கு அவங்களுக்கு நம்ம ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்து ஒரு வேல்யூ கொடுத்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தோன்னா இன்றைக்கி நம்ம ஓடி போய் பேசியிருக்கலாம், ஓடி போய் சமாதானப்படுத்தியிருக்கலாம். ஆனால் நம்ம அவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கல, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அதனால் இன்றைக்கி நம்ம வந்து ஓடி போய் நம்ம எல்லா ப்ராப்ளத்தையும் சரி பண்ண முடியாது. ஏன்னா ஒரு வேல்யூ அவங்களுக்கு கொடுக்கல, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அது நீங்கள் அவங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அதை நான் இன்றைக்கி அனுபவிக்கிறேன். இன்றைக்கி எனக்கு எல்லாம் இருந்தும் நான் ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு ரீபர்த் வேணும்னு நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்படியே போயிடக்கூடாது, இந்த கனெக்ஷனில் வந்து ஒரு ரீபர்த் வேணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக ரீபர்த் கிடைக்கும். பட் ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயங்களை திங்க் பண்ணி இவங்க மைண்டுக்குள்ளே ஒரு ஃபுல்லி நெகட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவாக திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வேல்யூ கொடுக்கல, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, நம்மளை ஏமாத்துறவங்களை நம்மளவங்களை ஏமாற்றிட்டு போயிட்டோம், இன்னும் அவங்க முகத்தில் போய் நிற்கிறது சரி கிடையாது, அந்த ஒரு சுச்சுவேஷன். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இங்கே செப்பரேஷன் ஆகிருக்கிறீங்கன்னா சந்தோஷப்படுங்க. இந்த ஒரு பர்சனோட கேரக்டரில் ஒரு சேஞ்சஸ் வரும். இந்த ஒரு பர்சன் திருந்துவாங்க. ஏன்னா டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் ஃபுல்லி சேஞ்ச் ஆகும். ஓகே, ஏன்னா நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை அவங்க அனுபவிச்சுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மேபி எனக்கு என்ன தோணுது, இந்த ஒரு பர்சன் பயங்கர ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சனால நீங்கள் இருக்க ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வேல்யூ கொடுக்காம எனக்கு என்னோட காரியம் தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு பணம் தான் இம்பார்ட்டன்ட் அப்படி இவங்க தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணிட்டோம்னா தேர்ட் பார்ட்டி கூட கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு சந்தோஷம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி கூட தேர்ட் பார்ட்டி இந்த ஒரு பர்சனுக்கு என்ன சொல்லுது, சில தேர்ட் பார்ட்டி மூலமாக இவங்க திருந்துறாங்க. ஓகே, மேபி நீங்கள் இந்த ஒரு பர்சன்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். பட் இவர் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இவர் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாரு. இவருக்கு அதில் ஒரு சந்தோஷமோ ஒரு நிம்மதியோ ஒன்றும் இல்லை. நீங்கள் என்னத்தை அனுபவிச்சிங்களோ அதை இவங்க அனுபவிக்கிறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எனக்கு லாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் நினைக்கக்கூடிய டைமில் இவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா இவர் எதுவும் கடைசி டைம் இவங்களும் ரொம்ப ஹர்ட் ஆக்கிட்டு இவங்க போயிருக்கலாம். அதனால் இவங்க வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு லேசினஸ் காட்டுறாங்க. இவங்க நைட் என்ன நினைக்கிறாங்கன்னா, கொஞ்சம் நாள் கூட போகட்டும், சுச்சுவேஷன் வரட்டும், இப்போ நம்ம சுச்சுவேஷன் சரியில்லை, நம்ம சுச்சுவேஷன் வரட்டும். எனக்கு ஏதோ இவங்க கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து டோட்லி யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கோயிலாக போகலாம், இல்லைங்க யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணலாம். ஸோ எல்லாம் ஓகே ஆகும், இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ரீபர்த் வரணும், இந்த சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகணும். நமக்கு சேஞ்சுன்னு ஒரு கார்டு நமக்கு டேரெக்டாகவே வந்துட்டு இவருக்கு இந்த சுச்சுவேஷனை முன்னோட்டு கொண்டு போக முடியலை, இவருக்கு இந்த சுச்சுவேஷன் நிற்கவும் முடியல. இந்த ஒரு சுச்சுவேஷன் நீடிக்கிறதுக்கு இவங்களுக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. இவங்களுக்கு ஒரு ரீபர்த் வேணும். நமக்கு ரீபர்த்துக்காக நமக்கு டேரெக்டாக கரண்ட் சுச்சுவேஷன் நான் எக்ஸ்டர்டே நைட்டு ஃபுல்லாக இவங்க திங்க் பண்ண விஷயம் என்னன்னா, இந்த சுச்சுவேஷன் இனி என்னால் முன்னோட்டு கொண்டு போக முடியும். எத்தனை நாள் நான் தூங்காமல் கிடந்து கஷ்டப்படுறது, எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, ஒரு பீஸில் ஒரு சமாதானம் இல்லை. என் லைஃப்பில் ஏன் நான் இந்தளவுக்கு கஷ்டப்பட்டு, ஏன் இந்தளவுக்கு நான் டவர் மூமெண்ட் அனுபவிச்சுட்ருக்கேன், எனக்கு ஒன்றும் ஓகே இல்லை, எனக்கு ஒன்றும் பிடிக்கலாம். எனக்கு இந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி கொள்ளலாம். ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இன்றைக்கி நான் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஓகே, நான் இன்றைக்கி ஓடி போய் எல்லா ப்ராப்ளத்தையும் சரியாக்கிருக்கலாம். பட் நான் பண்ண விஷயங்கள் எல்லாமே ராங்கான விஷயங்கள். ஓகே, அதனால ரீபர்த் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நிற்கிறாங்க. ஏன்னா யூனிவர்ஸ்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு வந்துட்டு ப்ரேயர் பண்ணுறாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறாங்க, ஒரு ரீபர்த் வேணும்னு நினைக்கிறாங்க. பட் ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை ஸ்டக்காகி நிற்கிறாங்க.
முன்னாடி வந்து ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கல, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஒரு இம்மெச்சூரிட்டி லெவலில் இவங்க இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பிஹேவ் பண்ணிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் பாசிட்டிவாக திங்க் பண்ண உங்களை குறித்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுது அவங்க லைஃப்பில். ஒரு நியூ விஷனோட இந்த லைஃப்பை பார்க்குறாங்க அவங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு ஃபேஷன்ஸ் கார்டு வந்திருக்குது. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஷன்ஸோட வெயிட் பண்ணி தான் இருக்கிறீங்க. இதில் உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கு டைம் எடுத்துக்கும். மேபி இந்த ஒரு போதும் உங்களை லெட் கோ பண்ணி ஒரு 8 மாதம் இருக்கலாம். ஸோ இதில் ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு போர்ஷன் வந்து இந்த ஒரு போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு ரீபர்த் நடக்கிறதுக்கு ஒரு 5 மந்த் இல்லைங்க ஒரு 5 டேஸ்க்குள்ளே ரீபர்த் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்க சுத்தமாக ஓகே அல்ல ஆகிட்டு தூங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் பண்ண விஷயங்கள் நினச்சி. ஓகே. ஸோ டைம் எடுத்துக்கும். கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு கப் ஆஃபர் பண்ணணும். முன்னாடி நீங்கள் எமோஷ்னலாக திங்க் பண்ணிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் முன்னாடி எப்படி நீங்கள் திங்க் பண்ணீங்களோ அதே சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் இறங்கி வந்துட்டு. நீங்கள் எமோஷ்னல் கேரக்டர் இவங்களும் கரண்ட் சுச்சுவேஷனில் எமோஷ்னலாக திங்க் பண்ணிட்டு கரண்ட் எமோஷ்னலாக முன்னாடி ஒரு ப்ராக்டிக்கலாக இருந்தாங்கன்னா மேபி இவர் தேர்ட் பார்ட்டிக்கிட்டே மேபி இப்போ ப்ராக்டிக்கலாக இருக்கலாம். பட் உங்களை பற்றி இவங்க இப்போ எமோஷ்னலாக திங்க் பண்ணிட்டு ஸ்நேகம் வந்துட்டு ஒரு கப் உங்களுக்கு ஆஃபர் பண்ணணும்னு முடிவு வந்துட்டு. பட் என்ன அவங்க சுச்சுவேஷன் சரியில்லை. எக்ஸ்பீரியன்ஸ் கர்மா ஒருத்தவங்களுக்கு கர்மா அனுபவிக்க விடுங்க. நம்ம ஒரு விஷயம் உடனே நடக்கணும் நம்ம நினைக்கிறோம். நம்ம பண்ணுற கஷ்டத்தை அவங்க ரியலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட வேல்யூ நம்மளோட பவர் அவங்களுக்கு புரியும். அப்போ தான் உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, நீங்கள் எவ்வளோ வலிப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பீங்க, உங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு அவங்களுக்கு புரியும். கரண்ட் சுச்சுவேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க நீங்கள் என்ன கஷ்டப்பட்டீங்களோ தேர்ட் பார்ட்டி மூலமாக அவங்க அதை கஷ்டப்படுறாங்க. ஸோ உடனே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகணும் உடனே நடக்கணும்னு நினைக்காதுங்க. கொஞ்சம் விட்டு பிடிங்க. ஓகே. ஸோ நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தவிர்த்து நமக்கு 555 நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அதை தவிர்த்து நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். இந்த மந்தில் உங்களுக்கும் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த் தான் கண்டிப்பாக ரெஸ்னேட் ஆகும். ஓகே. ஸோ அதை தவிர்த்து நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 12 இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட், 16 இம்பார்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரெசிட் ஆகினா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.